गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி, ஜெயவருஷம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி தேய்பிறை சஷ்டி திதி, யோகம் சித்த யோகம்,
துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். மாதா மாதம் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஆவணி மாதத்திலே வருகின்ற தேய்பிறை சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து இன்றைய தினம் வந்திருக்கிறது. தேய்பிறை சஷ்டி கிருத்திகை இரண்டும் சேர்ந்த நாள். கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை அனைவரும் அடையலாம். அவன் வள்ளல், அவன் மனைவி வள்ளி. கொடுப்பவனுக்கு 12 கரங்கள், வாங்கிக் கொள்ளும் நமக்கோ 2 கரங்கள். நம்ம 2 கையால் வாங்கிக்கணும். அவன் அள்ளி கொடுக்க ஆரம்பித்தால் நம்மால் அதை வாங்கி கொள்ள கூட முடியாது. அப்படி அள்ளி கொடுக்கும் தெய்வம் முருகப்பெருமான். மனிதர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் முருகன் வழிபாட்டிற்கு உண்டு என்பதை அருணகிரிநாதர் ஆதாரபூர்வமாக கந்தர் அலங்கார பாடல் ஒன்றிலே சொல்லுகிறார். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்கிறார். அயன் என்றால் பிரம்மா. பிரம்மா எழுதிய பிரம்ம லிபி என்று சொல்லக்கூடிய இந்த தலையெழுத்து முருகப்பெருமானின் திருவடி கமலம் பட்டதால், அவனது திருவடிகளிலே நான் சரணடைந்ததால் அந்த பிரம்மாவின் எழுத்து மாறிவிட்டது, தலையெழுத்து மாறிவிட்டது என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நன்மை செய்கின்ற வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. மனிதர்களால் முடியாததை நவக்கிரகங்கள் செய்யும். அந்த நவக்கிரகங்களாலும் முடியாததை முருகன் செய்வான். இன்றைய தினம் கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் புதன் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 4ஆம் இடத்திலே குரு உச்சம், 4 குடைய சந்திரன் 2இல் உச்சம். வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது, தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ளன. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் பல நடைபெறும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் உச்சம், 3ஆம் இடத்தில் குரு உச்சம், 5ஆம் இடத்தில் புதன் உச்சம், 6ஆம் இடத்தில் சனி உச்சம் என அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நேரம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் தொடர்பான உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற தருணம் இது. பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு முன்புறம் குரு உச்சம், பின்புறம் சந்திரன் உச்சம். உங்கள் ராசிக்கு 2இலும் 12இலும் கிரகங்கள் உச்சம் பெற்றுள்ளன. இது ஒரு மிகப்பெரிய யோகம். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ராசி அதிபதியும் 4ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அவையெல்லாம் மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவுகள், நீங்களே விரும்பி செய்கின்ற செலவுகளாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த சில பொருட்களை இப்பொழுது வாங்கி மகிழ்வீர்கள்.
கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் முற்றிலுமாக தீர்த்து விடுவீர்கள். செல்வ நிலை உயரும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான ஒரு போக்கு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 11ஆம் வீட்டோனாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. 2 குடையவனும் 11 குடையவனும் ஒன்றாக இணைந்து 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது சந்திரன் லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு தனலாபம் கிடைக்கும். தனகாரகனாகிய குரு ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உறவினர்கள் நண்பர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். யாருடனாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்பட்டு இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் மாறி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே உருவாகும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. 12இல் குரு உச்சம், 2இல் புதன் உச்சம். மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். பூமி தொடர்பான தொழில் உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். லாபஸ்தானாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி மிகவும் வலுவான நிலையிலே இருக்கிறது. ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது என்றால் நீங்கள் இப்பொழுது பலமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய பலத்தை சோதிப்பதற்காக யாரேனும் உங்களோடு மோதி பார்த்தால் அவர்களுக்குத்தான் தோல்வி. வழக்குகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் இப்பொழுது கிடைக்கும். பணிபுரியும் இடத்திலே உள்ள சர்ச்சைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சந்திரனை செவ்வாய் பார்க்கிறதாகவே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். சந்திரன் செவ்வாய் பார்வை ஏற்படும் பொழுது அடிக்கடி கோபங்கள் வரும். மனதிலே ஒருவித எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். அச்ச உணர்வு ஏற்படும். ஆகவே மனதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தால் மனம் கட்டுப்பாட்டிலே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ராமநாம ஜபம் செய்யும் நாளாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் 7இல் உச்சம். 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு 9இல் உச்சம். லாபஸ்தானாதிபதி புதன் 11ஆம் இடத்திலே உச்சம். 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி. சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மகத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகளும் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 8 குடையவன் 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் நடைபெறும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வித்துறை சார்ந்தவர்கள், நீதித்துறை சார்ந்தவர்கள், நிதி நிர்வாகம் செய்பவர்கள், நூல் வெளியீட்டாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
வலுவான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள் என்பதால் அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அயல்நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொலைதூர பயணம் மேற்கொள்ளுதல், திருமணம் செய்து கொள்ளுதல் போன்றவை இப்பொழுது முயற்சி செய்தால் நடந்துவிடும். சொந்தமாக வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. தேய்பிறை சந்திரன் 4ஆம் இடத்திலே உச்சம். மிகச் சிறப்பான நிலையிலே ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களின் சந்திப்பு நிகழும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் தற்செயலாக உருவாகும். அந்த சந்திப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள். ராசி அதிபதி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 7ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அஷ்டமச்சனி முடிவதற்கு இன்னும் 3 மாத காலம் இருக்கிறது. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இன்னைக்கு தான் செப்டம்பர் 14. இன்னும் 3 மாத காலத்திற்கு மேல் இருக்கிறது. அஷ்டமச்சனி முடிவடைய போகிறது. 3 மாதத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு அதற்கான அடுத்த வீட்டிற்கு செல்ல போகிறது என்பதற்கான அறிகுறியை, நற்பலன்களை இப்பொழுதே கொடுக்க ஆரம்பித்துவிடும். இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை விரதம் இருக்கின்ற நாள். கார்த்திகேயனை, கந்தனை, கடம்பனை, குகனை, சண்முகனை வழிபாடு செய்தால் இன்றைய நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. முருகன் வழிபாடு செய்வது அதிக நன்மை அளிக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட 276 சிவஸ்தலங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட 276 சிவஸ்தலங்கள் என்னும் தொடரினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் காஞ்சி மாநகரிலே இருக்கிறோம். தீர்த்தேஷு கங்கா, மந்திரேஷு காயத்ரி, நகரேஷு காஞ்சி. தண்ணீரிலே உயர்ந்தது கங்கை தண்ணீர். தீர்த்தேஷு கங்கா. மந்திரங்களில் உயர்ந்தது காயத்ரி மந்திரம். மந்திரேஷு காயத்ரி. நகரங்களில் உயர்ந்தது காஞ்சிமா நகரம். அந்த காஞ்சிமா நகரின் பெருமை முழுமையாக காமாட்சி அம்மனையே சாரும். அம்பிகையின் அட்சர பீடங்கள், சக்தி பீடங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற முக்கியமான தலங்களிலே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இவை மூன்றும் மிக முக்கியமானவை. நாகை நீலாயதாட்சியும் சேர்த்துக் கொள்ளலாம். இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று சொல்லப்படுபவை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் இச்சாசக்தி, மதுரை மீனாட்சி கிரியாசக்தி, காசி விசாலாட்சி ஞானசக்தி. இந்த 3 அம்பிகை கோவில்களும் வாழ்நாளிலே இயன்ற போதெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். காஞ்சிபுரத்திற்கு பல பெருமைகள் உண்டு. தீர்த்த விசேஷம், மூர்த்தி விசேஷம், ஸ்தலவிருட்ச விசேஷம். அங்கு நடைபெறும் திருவிழாக்கள் அனைத்தும் சிறப்பு மிகுந்தவை. 3 நாயன்மார்கள் அங்கே அவதரித்து வாழ்ந்து ஈஸ்வரனால்
ஆட்கொள்ளப்பட்டுள்ளனர். ஐயடிகள் காடவர்கோன் என்பவர் அங்கே ஆட்சி செலுத்தியுள்ளார், மன்னராக இருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவுடனே ஆட்சி பொறுப்பை தன் மகனிடம் கொடுத்துவிட்டு தலந்தோறும் சென்று ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வெண்பா பாடலை பாடி வந்தார். அவற்றுள் ஒரு சில பாடல்கள் மட்டுமே நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. சேத்திரக்கோவை வெண்பா என்று அதற்கு பெயர். ஐயடிகள் காடவர்கோன் வாழ்ந்த இடம், பிறந்து ஆட்சி செய்து வாழ்ந்த இடம் காஞ்சிபுரம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்று ஒரு 63 நாயன்மார்களிலே ஒருவர். அவர் சலவை தொழிலாளி. துணிகளை துவைத்து கொடுப்பது அவருடைய பணி. இப்பெல்லாம் நம்ம வீட்டிலே வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கோம், இல்லைன்னா லாண்ட்ரியில் போட்டு வாங்குகிறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த சலவை தொழிலாளி எங்கே இருக்காருன்னு தேடிட்டு போய் அவர்கிட்ட தான் அதை கொடுக்கணும். அவர் அதை தோச்சு உலர்த்தி மடித்து கொடுப்பார். அதே போல தனது தொழிலை மிகவும் பயபக்தியோடு செய்து கொண்டிருந்தவர் திருக்குறிப்பு தொண்டர். ஒழுக்க நெறிகளிலிருந்து சிறிதும் தவறாமல் வாழ்க்கை நடத்தியவர். சதா சர்வ காலமும் சிவனையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர். மிகப்பெரிய சிவபக்தர். தாம் செய்யும் செயல் அனைத்தும் சிவபெருமான் நமக்கு இட்ட கட்டளை, அவனுக்காக செய்கிறோம் என்று முழுக்க முழுக்க சிவார்ப்பணமாக அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். இவருடைய அற்புதமான பக்தியை கண்டு மனம் குளிர்ந்த ஈசன் ஒரு நாள் அவரிடம் அவருக்கு அருள் செய்வதற்காக வந்து வழக்கம் போல ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறார். ஒரு சிவனடியார் கோலத்திலே அவர் வீட்டு வாசலில் வந்து சில அழுக்கு துணிகளை கொடுத்து, இதை எனக்கு தோச்சு தருவியாப்பா என்று கேட்கிறார். உடனே அதுக்கு என்ன சுவாமி, நான் தோச்சு தரேன், கொடுங்க. துவைத்து நன்றாக வெள்ளை வெளியேர்னு தோச்சு நான் உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துட்றேன், கொடுங்க அப்படின்னு துணியை வாங்கிக்கிறார் திருக்குறிப்பு தொண்டர். வந்தவர் சிவபெருமான் தான். சிவன் அடியார் வேடத்தில் வருகிறார். இவர் எப்போவுமே சோதிச்சு பார்ப்பாரு. என்ன பண்ணுறார், கடுமையான மழையை வர வச்சிடுறார். அன்னைக்கு இவர் துணி துவைக்கிறதுக்கு போனால் அப்படி ஒரு மழை, காற்று சொயட்டி அடிக்கிறது. இவரால் துணி துவைக்க முடியல, உலர்த்த முடியலை. காலையில் பார்த்தா அப்படி வெயிலாக இருந்தது. காலையில் துணி துவைக்க வரும்போது இப்படி ஒரு மழை பிடிச்சிட்டே என்று திருக்குறிப்பு நாயனார் மிகவும் வருத்தப்படுகிறார். அவரால் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை. ஒரு சிவனடியாருக்கு தினசரி யாராவது ஒரு சிவனடியாருக்கு இலவசமாக துணி துவைத்து கொடுப்பார். அது அவருக்கு தெரிஞ்சது தொழில் அதுதான். அதை வச்சு அவர் சிவத்தொண்டு செய்தார். அந்த சிவத்தொண்டு நின்று விடுமே என்று பயந்து விட்டார். தினசரி யாராவது ஒரு சிவனடியாருக்கு அவர்களுடைய ஆடையை துவைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருக்குமே துவைக்க முடியாமல் போய்விடும் போல் இருக்கிறதே. வீடு தேடி வந்த சிவனடியாரின் துணியை நாம் திருப்பி கொடுக்காவிட்டால், குறித்த நேரத்தில் கொடுக்காவிட்டால் நன்றாக இருக்காதேன்னு ஒரே வருத்தத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல், என்னுடைய கடமை தவறிவிட்டேனே, என்னால் இதை செய்ய முடியவில்லை என்று வருத்தத்திலே அந்த துணி துவைக்கும் கல்லிலே போய் மண்டையை போட்டு முட்டி முட்டி மோதிக்கிறார். மண்டை இதில் கல் மண்டையை மோதி உடச்சி போயிடலாம் நம்ம அப்படின்ற லெவலுக்கு வந்துடுறார். உடனே இவருடைய ஒரு வெறித்தனமான இந்த பக்தியை பார்த்து ஈசன் உடனே வந்து உமையோடு சேர்ந்து வந்து விடைமேல் வந்து அவரை தடுத்து நிறுத்தி, திருக்குறிப்பு தொண்டரே, உமது பக்தியை யாம் மெச்சினோம், உமக்கு காலையிலே வந்து துணி கொடுத்தது இவர் யாரும் அல்ல, நான் தான் என்று சொல்லி மழையை நிறுத்தி அவரை தம்மோடு வருமாறு அழைத்து கொண்டு போய் விடுகிறார். அதுதான் திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு. அந்த திருக்குறிப்பு தொண்டர் தினசரி வழிபட்ட ஈசன் தான் இந்த ஏகாம்பரேஸ்வரர். இப்படி பல அடியார்கள் இங்கே பிறந்திருக்கிறார்கள், பல அடியார்கள் இங்கே அவதரித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்துடைய இன்னொரு பெருமை என்னன்னா, எல்லா சமயங்களும் இங்கே மிகச்சிறப்பாக செழித்திருக்கின்றன. சைவம், வைணவம், பௌத்தம், ஜைனம் என 4 மதங்களுக்கும் காஞ்சிபுரம் தான் ஒரு காலத்தில் வந்து முக்கியமான ஒரு இடமாக இருந்திருக்கிறது. சைவம் மட்டுமல்ல, வைணவத்திற்கும் இதுதான் முக்கியமான இடம். பொய்கை ஆழ்வார் அவதாரத்தலம், சுவாமி தேசிகன் அவதாரத்தலம், அத்திகிரி இங்குதான் இருக்கிறது. வைணவத்திற்கும் இது முக்கியமான இடம். காஞ்சிபுரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சேர்த்து மொத்தம் 14 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. அவற்றுள் 2 சிவன் கோயிலுக்குள்ளே இருக்கிறது. ஒன்று காமாட்சி அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறது, மற்றொன்று ஏகாம்பரேஸ்வர சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஜைன மதம் இங்கே தழைத்திருக்கிறது. திகம்பரர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். நிறைய மடாலயங்கள் இங்கே இருக்கின்றன.
பௌத்த மதம் சிறப்புறச் செழித்த இடம் காஞ்சி. போதி தர்மர் வாழ்ந்தது காஞ்சிபுரத்திலே. போதி தர்மரை பற்றி இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும். திரைப்படங்களிலே அதை பற்றி வந்த பிறகு அனைவருக்கும் அது தெரிகிறது. அந்த போதி தர்மர் வாழ்ந்த இடம் இந்த காஞ்சி. கிமு 5வது நூற்றாண்டிலேயே இங்கே கல்விக்கு கரை கண்ட காஞ்சி என்னும் புகழோடு இது வாழ்ந்திருக்கிறது, திகழ்ந்திருக்கிறது. ஆக இந்த காஞ்சியின் பெருமைகளை, இத்தலப்பெருமைகளை, இங்கு வாழ்ந்த அடியவர்களின் பெருமைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். எடுத்து சொல்ல சொல்ல வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சங்கீத மும்மூர்த்திகளை பற்றி சொல்ல வேண்டும். முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமிகள் எல்லாம் இங்கே வந்து, சத்குரு தியாக பிரம்மம் இங்கு வந்து பாடியிருக்கிறார். முத்துசாமி தீட்சிதர் பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் 44 திருப்புகழ் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 44 பதிகம் பாடினார். இவர் 44 திருப்புகழ் பாடினார். இன்னும் அவற்றை பற்றிய தகவல்களை எல்லாம் வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றி வேலன் உனை தேடும் சித்தர்கள். விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றி வேலன் உனை தேடும் சித்தர்கள். ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும். அவர் உளமதில் களிநடம் புரியும். வேலா அருள் சீலா, வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. சர்ப்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். சர்ப்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். வேலா அருள் சீலா, வேலா அருள் சீலா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. ஹனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மந்திரங்களில் கலியுகத்தில் பலன் தரக்கூடிய மந்திரங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அநேகம் உண்டு. கலியுகத்தில் சமய சஞ்சீவியாக இருந்து வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆஞ்சநேயர், அதே மாதிரி ஸ்ரீனிவாசர் சுவாமி, விநாயக பெருமான், ஹரிகரபுத்திரர், ஐயப்பன் சுவாமி, இப்படி நிறைய தெய்வங்கள் சொல்லிட்டு போகலாம். எல்லை தெய்வங்களும் எவ்வளோ உண்டு. பொதுவாக கிராம தேவதைகள், எல்லை தெய்வங்கள், குல தெய்வங்கள் இதெல்லாம்
சில வழிமுறைகளோடு பூஜை செய்கிற வழக்கம் உண்டு. பொதுவாக வாமாச்சார பூஜைகளை நம்ம பெருசாக ஏற்றுக்கலைனாலும் பாரம்பரியமாக செய்யக்கூடிய வழிபாடுகள்னு சிலது உண்டு. இது வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த தெய்வங்கள் ரொம்ப சுலபமாக நமக்கு வரம் தரதா சொல்வார். எல்லாருக்கும் தெரியும், மலையப்ப சுவாமியோட வழிபாடு ரொம்ப சுலபம், ரொம்ப எளிமையானது. எப்படி விநாயகர் பெருமான் வழிபாடு சுலபமானதோ அது மாதிரி இது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புரட்டாசி மாதம் ஸ்ரீனிவாச சுவாமிக்கு மிகுந்த விசேஷம் சொல்லலாம். நிறைய வீடுகளில் இந்த புரட்டாசி சனிக்கிழமையை விசேஷமாக கொண்டாடுவா, நிறைய ஆலயங்கள்லையும் கொண்டாடுவா. கலியுகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச சுவாமியோட அற்புதங்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம். நீங்கள் திருமலைக்கு போனீங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணும்பொழுது அந்த ஆக்ரோஷண சக்தி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். சுவாமியோட சாநித்தியம்ன்றது அளவு கடந்தது. அந்த ஸ்ரீனிவாச சுவாமியை ஜபிக்கிறதும் பூஜிக்கிறதும் அவரோட மந்திரம் எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது. இப்போ சொல்ல போகிற ஸ்ரீனிவாச சுவாமியோட மந்திரம், கோவிந்த மந்திரம், ஒரு அபூர்வமான மந்திரம். நிறைய இடங்களில் நீங்கள் இந்த மந்திரங்களை பார்ப்பதும் துர்லபம். ரொம்ப அபூர்வமான மந்திரம், பலன் எளிதில் தரக்கூடியது, எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது. வந்த வினை வல்வினை எல்லாத்தையும் போக்கும், செய்வினையை விளக்கும். சுவாமியோட அனுகிரகத்தை ரொம்ப சுலபமாக சம்பாரித்து கொடுக்கும். தினமும் ரொம்ப லகுவாக 28 முறை ஜபித்தால் கூட போகிறோம், பலன் உண்டு. 45 நாட்கள் ஜபிக்கலாம், 108 முறையும் ஜபிக்கலாம். நம்ம யதாசக்தி நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஜபிக்கலாம். பெண்கள் ஜபம் செய்துட்டே வரும்பொழுது இடையில ஒரு 2-3 நாள் விடுமுடியாக இருந்தால், செய்ய முடியாத சூழ்நிலையில் விட்டால் அது ஒன்றும் பெரிய தோஷம் கிடையாது. அதுக்கு அடுத்து குளிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். அதனால் 3 நாள் இடையில விட்டு போகிறதும் பார்க்க வேண்டாம். சுவாமியை ஜபிச்சுட்டே போகலாம், எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. இதற்கான பெரிய விதிமுறைகளும் கிடையாது. இந்த கோவிந்த மந்திரத்தை ஜபிக்கணும்னு பெரிய விதிமுறையும் கிடையாது. துளசி தடங்களால் அர்ச்சிக்கலாம், இல்லைனா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி துளசி சேர்க்கலாம். ஸ்ரீனிவாசர் படம் வச்சு பூஜை பண்ணலாம், அல்லது சாலக்கிராமம் வச்சு பூஜை பண்ணலாம். சாலக்கிராம மூர்த்தியோட பெருமையை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். கண்டகி நதியிலேருந்து வரக்கூடியது, சுவாமியோட அனுகிரகத்தை சம்பாரித்து கொடுக்கக்கூடியது, பிராண பிரதிஷ்டை எதுவும் இல்லாமல், கடுமையான நியமனங்கள் இல்லாமல் சுலபமாக பூஜிக்கக்கூடியது. சாலக்கிராம மூர்த்தி சுலபமாக பூஜிக்கக்கூடியது. கிருஷ்ண பகவானே வரம் கொடுத்துருக்கார். எங்கே சாலக்கிராம மூர்த்தி இருக்கோ அங்கே சுவாமியோட அனுகிரகம் எளிதில் கிடைக்கும். இந்த சாலக்கிராமத்து மேலே பட்ட ஜலம் தீர்த்தம் கங்கைக்கு சமம் சொல்வார். ரொம்ப பவித்திரமானது. அதனால் நம்ம ரொம்ப அனுஷ்டானங்களை வச்சுக்காமல் ரொம்ப சுலபமாக இந்த சாலக்கிராம மூர்த்தியை ஜபிக்கலாம். அதனால் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது சாலக்கிராமத்தை வச்சு பூஜிக்கலாம், அல்லது ஸ்ரீனிவாசர் சுவாமியோட படம் வச்சு பூஜை பண்ணலாம். ஆனால் புரட்டாசி மாதம் தான் ஜபிக்கணும்னு இல்லை, எந்த காலத்துலேயும் ஜபிக்கலாம். புரட்டாசி மாதத்தை விசேஷமாக சொல்லியிருக்கு. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தா திருமலையில் சுவாமியோட ஆராதனத்துக்குரிய அத்தனையும் கல்வெட்டாக இருக்கிறதா சொல்லுவார். கிருஷ்ணதேவராயர் நிறைய செய்திருக்கார், அதுக்கு பின்வந்த ராஜாக்களும் செய்திருக்கா. ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வராக தீர்த்தம், ரொம்ப புனிதமான தீர்த்தம். வராகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச சுவாமியை தரிசிக்கணும்னு ஐதீகம் உண்டு. இந்த மலையில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாறுதல்கள் இருந்தாலும் முன்னொரு காலத்தில் கடினமான பாதையில் நடந்து போய் தான் தரிசனம் பண்ணியிருக்கா. இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரம் தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கோவிந்த ஸ்தம்பினி மோகினி வசீகரணி. இதில் ஓம் ஸ்ரீ கோவிந்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. சில இதில் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த சொல்கிற வழக்கம் உண்டு. இப்போ நீங்கள் எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீ கோவிந்த ஸ்தம்பினி மோகினி வசீகரணி கிராம முகபந்தன நாரி முகபந்தன பிரதிவாதி முகபந்தன சபா முகபந்தன சபா முகபந்தன அமுக முகபந்தன சிம்ம வியாக்ர ஸ்வரூப சிம்ம வியாக்ர ஸ்வரூப சர்வரோக ஹரண சர்வ ரோக ஹரண சர்வ பூத சர்வ பூத பிரேத பிசாச நானாதி துஷ்டகிரக சம்கரண சர்வ
பூத பிரேத பிசாச நானாதி துஷ்ட கிரக சம்கரண. பத்மாவதி மணாலா, பத்மாவதி மணாலா. பக்தரக்ஷக, பக்தரக்ஷக சங்கரணா, பக்த ரக்ஷக சங்கரணா. சேர்த்து படிக்கும்போது பக்த ரக்ஷ சங்கரணா படிக்கணும். ஸ்ரீ வெங்கடேச பாத நமோ நமோஸ்து. ஸ்ரீ வெங்கடேச பாத நமோ நமோஸ்து. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீ கோவிந்த ஸ்தம்பினி மோகினி வசீகரணி கிராமமுக பந்தனா நாரிமுக பந்தனா பிரதிவாதி முக பந்தனா சபாமுக பந்தனா அமுகமுக பந்தனா சிம்ம வியாக்கிரஸ்வரூப சர்வரோக ஹரணா சர்வபூத பிரேத பிசாச நானாதி துஷ்டகிரக சம்கரணா. பத்மாவதி மணாலா பக்தரக்ஷ சங்கரணா, பக்த ரக்ஷக சங்கரணா. ஸ்ரீ வெங்கடேச பாத நமோ நமோஸ்து. இந்த ஜபத்தை ஒன்றும் இல்லைனா 12 முறை சொன்னால் கூட பலன் உண்டு. சுவாமிக்கு ரொம்ப எளிமையான பூஜையே போகிறோம். தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் போகிறோம். வைணவ திருத்தலங்களில், வைணவ ஆலயங்களில், பூஜை அறையில், அரச மரத்து கீழே இதெல்லாம் ஜபிக்கலாம். அபரிதமான பலன் உண்டு. துளசி மணியால் ஜபிக்கலாம், ஸ்படிக மணியால் ஜபிக்கலாம். நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய அற்புத சக்தி கிடைக்கும். செய்வினை விலகும், துஷ்ட கிரகம் விலகும், கோர்ட்டு வழக்கு சாதகமாகும். நினைத்த அபீஷ்டமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கட்டாயம் கைகூடி வரும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம் திருவள்ளிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து. வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதி. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு விசேஷமான உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்கிறேன், அதை கேளுங்க. என்னன்னா, ஒரு மனிதனுக்கும் பேரும் புகழும் இருந்தால், பணமும் ஃபேக்டரியும் பதவியும் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்னா, நான் சொல்வது தான் சரி, நான் செய்வது தான் சரி. அடுத்தவர் அவருக்கு இது தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்வார், உனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்லேருந்து அந்த கருத்து சொல்றவருடைய பொசிஷன் கீழேயாக இருந்தால், ஒருத்தருக்கு பணம் கொட்டிக்கினே இருக்கும் பொழுது, நல்ல வருமானம் நடந்துக்கினே இருக்கும் பொழுது, அவருக்கு அப்பா உனக்கு நேரம் கெடு போகுது அப்படின்னு யாராவது சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அந்த நேரம் அவர் சொல்வார், நான் இந்த இடத்துல இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய பதவி இருக்குது, ஏன் நான் பெரிய கவர்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருக்கேன், எனக்கு எதுவும் நடக்காது ஆண்டவன் போல் பேசுவார்கள். இந்த மாதிரி பேசுகிறவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது அவருக்கு எதுவும் புரியாமல் போய்விடும். இரண்டாவது, இந்த மாதிரி செய்கிறவருக்கு பாரதத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. அதில் கேதார்நாத், பத்ரிநாத்தில் பல ஆயிரம் பேர் செத்துருக்காங்க. அதில் ஒரு ஜாதகத்தில் பூரா குடும்பத்துக்கும் அல்பாயு யோகம் வரலாம். பூர்வ ஜென்ம கர்மங்கள் இந்த மாதிரி செய்யும். அந்த மாதிரி வீட்டில் நடந்த ஒரு விபத்தான வீடு. ஏன் இந்த மாதிரி நடந்தது? அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் எல்லோரும் அந்த விபத்தில் இறந்து விட்டார்கள். வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அதை கொஞ்சம் கவனிங்க. அகங்காரம் இல்லாமல் சுகமாக வாழுங்கள். ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் அவர் சில நேரம் நமக்கு ஏதாவது நல்லதை சொல்லும் பொழுது அதை கவனிங்கள். அல்லது சில நேரம் நட வேலைக்காரன் நமக்கு என்ன உபதேசம் கொடுக்குறானா, இந்த மாதிரி அகங்காரமாக இருந்து விடாதீர்கள். நேர்களே, இந்த வரைபடத்தை பார்த்துட்டு யார் வீட்லேயும் இந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக அதை சரி பண்ணுங்க. இதில் சுகரும் இருக்குது, ஆக்சிடென்ட் இருக்குது, அதுவும் காட்டுறேன் பாருங்க. நான் பார்த்த ஒரு வட இந்தியாவில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. அவருடைய சொந்தக்காரர்கள்
எனக்கு சொன்னார்கள், இப்பொழுது என்ன செய்வது, நாங்கள் இந்த வீட்டில் வரப்போகிறோம் பாருங்கள். பாருங்க, தெற்குல ரோடு, தெற்கு மத்திய வாசல், ஈசானியத்தில் சமையலறை, அக்னேயத்தில் ஒரு சின்னதாக ஸ்விம்மிங் பூல், நைருத்தியில் கிணறு, மேற்கு திசையில் செப்டிக் டேங்க் ப்ளஸ் அங்கே போரிங், செப்டிக் டேங்க் ப்ளஸ் போரிங். அந்த வீட்டு எஜமான் படுக்கிற ரூம் வாயு திசை ரூம், அதுக்கு மத்திய அக்னேயம், அந்த ரூமுக்கு நைருத்தியில் டாய்லெட். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் பாருங்கள். தெற்கு வாசல் இருந்தாலும், கிழக்கு வாசல் இருந்தாலும், வடக்கு வாசல் இருந்தாலும், தென்மேற்கு திசை நைருத்தி காலியாக இருக்கக்கூடாது, கட்டாக இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, மேற்கு திசை, தென்மேற்கு திசை நைருத்தியில் கிணறு இருந்தால், பெரிய தண்ணீர் தொட்டி இருந்து இந்த பாகம் கட்டாக இருந்தால், அந்த வீட்டில் இமீடியட்டாக சொல்லலாம், 5 வருஷத்துக்கு மேலே யாராவது வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் பெரிய விபத்து நடந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இமீடியட்டாக யாராவது வீட்டில் இந்த மாதிரி வீட்டில் போகும்போது, ஐயா எவ்வளோ வருஷமாக இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு 10 வருஷம் வாழ்ந்தால் கண்டிப்பாக பெரிய விபத்தை சந்தித்திருப்பார்கள். இரண்டாவது, இவர்களுடைய சகல குடும்பமும் அந்த தண்ணீரில் மாட்டி அவஸ்தைப்பட்டு விட்டது. எதுக்காக, என்ன காரணம்? அக்னேயம் தண்ணீர் இருந்தால் ஆக்சிடென்ட்டு, நைருத்தியில் தண்ணீர் இருந்தால் குடும்பத்துக்கு ஆபத்து. இரண்டும் இருக்கு. மூணாவது, இந்த இடத்தில் சந்திரத்தில் செப்டிக் டேங்க் இருக்கலாம், ஆனால் போரிங்கும் இருக்கு. படுக்கிறது வாயு திசை. இன்னொரு ரூம், அதுக்கும் அக்னேய வாசல், வடக்குல தலை, கிழக்கில் கால். ஈசானியத்தில் சமையலறை. சமையலறை ஈசானியத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் மாட்டி விடுவார்கள். பூர்ண வாயுவில் படுத்து ஜாதகத்தில் லக்னாதிபதியாக இருந்து விரயஸ்தானத்தில் சூரியன் ராகுவோடு இருந்தால் அவருக்கு விபத்து நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதுதான் இந்த மாதிரி ஒரு வீடு. இந்த மாதிரி யாருக்காவது கட்டு இருந்தால் நேர்களே ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இருக்கிற இந்த தண்ணீர் கிணறு, இந்த மண்ணை போட்டு மூடிவிடுங்க. இந்த இடத்தை வளர்த்து ஒரு ரூமை கட்டுங்க. இந்த ரூமை நைருத்தி ரூமாக ஆகுங்க. அது அப்படியே நைருத்தி ரூமாக வளர்த்து விட வேண்டும். அதுக்கு ஈசானியம் வாசல். அக்னேயத்தில் இருக்கின்ற இந்த தண்ணீரை இந்த கிழக்கு ஈசானியத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த சமையல் அறையை அக்னேய சமையலாக மாற்றி விடுங்க. படிக்கட்டு இந்த வீட்டில் இந்த இடத்திலும் இருக்கலாம், இந்த இடத்திலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சமையல் அறையை அக்னேயம், இந்த படுக்கம் அறையை இந்த இடத்தில் மாற்றி இதை வளர்த்தி விட வேண்டும். தண்ணீரை நீக்கி விட வேண்டும். இந்த தண்ணீரை நீக்கி விடணும். ஐயா, வாடகை வீடாக இருக்கு, என்ன செய்வது? வாடகை வீடாக இருந்தால் இமீடியட்டாக காலி பண்ணுங்க, பரிகாரம் செய்யாதீர்கள். என்ற பரிகாரம் செய்யும் பொழுதும் இது வயிற்றில் இருக்கிற சுகர், கிட்னியை கெடுத்து விடும். நான் வட இந்தியாவில் ஒரு பெரிய மினிஸ்டர் வீடுக்கு போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருந்தது. அவருக்கும் பார்த்த உடனே நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு கிட்னி போய்விடும் பாருங்க. இல்லைங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்றான். அதுக்கப்புறம் அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. அதனால் இந்த இடம் கட்டாக இருந்து இங்கே தண்ணீர் இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. வாடகை வீடு இருக்குது, என்ன செய்வது? ஒரு 2-3 மாதம் அந்த வீட்டில் வசிக்கலாமா? வசிக்கலாம். இந்த இடத்துல உப்பை வைத்து நீங்கள் இங்கேருந்து இந்த இடத்துல படுங்க. தலையை தெற்கில் வச்சு வடக்கில் கால் வச்சு படுங்க. இந்த சமையலை இந்த இடத்துல இருக்கிற ரூமில் காலியாக இருந்தால் அதை மாற்றி அமைச்சிட்டு சமையல் பண்ணுங்க. ருத்ரனுடைய பூஜை செய்ய வேண்டும். ருத்ரன் அப்படின்னு சொல்லும்போது சிவன், ஆஞ்சநேயர். டெய்லி வீட்டில் மகாமிருத்யுஞ்சய ஜபம் செய்ய வேண்டும். ஆஞ்சநேயருடைய ஹனுமான் சாலிசா, ஹனுமான் பாஹுக், ஹனுமான் அஷ்டகம் படிக்க வேண்டும். அல்லது சுந்தர காண்டம் இந்த வீட்டில் படித்தால் இந்த வீட்டில் வர்ற விபத்துகள் குறையும். அதே நேரம் உங்களுக்கு குரு யாராவது இருந்தாங்கன்னா அவரை கூப்பிட்டுட்டு வீட்டில் வாஸ்து சாந்தி ஹோமத்தை செய்யுங்கள். திங்கட்கிழமை தோறும் கடுகு எண்ணெய் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க. பாலில் அபிஷேகம் செய்யுங்க. சிவப்பு மலரால் அபிஷேகம் செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே வர உயிருடைய ஆபத்து குறைஞ்சி நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள்
ஜி தமிழ் சேனலுக்கு எழுதி அனுப்புங்க. நான் மகேஷ் வர்மா அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கு பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.